Hi students, in the video exercise 7.1 தான் பார்க்க போறோம். அதில் first sum. The radius and height of the cylinder are in the ratio 5:7. So radiusம் heightம் கொடுத்திருக்காங்க. அது எதில் கொடுத்திருக்காங்க? ரேஷியோல கொடுத்திருக்காங்க. Radius வந்து 5, height வந்து 7. ரேஷியோ கொடுத்தா நம்ம எப்படி எழுதணும்? Radius equal to 5x, height is equal to 7x. ஏன் இந்த மாதிரி x கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம்? இங்க பாருங்க, இனிஷியலா அப்போ வந்து 10:5 ன்னு இருக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஒரே டேபிளில் போகும். எந்த டேபிள் போகும்? 5 டேபிள். கேன்சல் பண்ணலாமா? 5 2s are 10, 5 1s are 5. அப்போ என்ன ஆயிடுச்சு? ரேஷியோ 2:1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிய வந்த ரேஷியோ தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் அண்ட் ஹைட்டா. இப்போ நம்ம திருப்பி இது ஒரிஜினல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம்னா எதால் டிவைட் பண்ணது? ரெண்டுத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணோம்ல. ஸோ அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நான் நம்மளுக்கு திருப்பி அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 5ஆல் டிவைட் பண்ண முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம எதால் டிவைட் பண்ணணும்னே தெரியல இது ரெண்டுத்தையும். ஸோ அப்போ எதால் டிவைட் பண்ணணும் தெரியாத போது எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 5 into x 7 into x ரெண்டுத்தையும் ஒரே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5x 7x. ஸோ அதனால தான் இங்கே x வந்திருக்கு. ரேடியஸ் ஈக்குவல் டு 5x, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7x. வேறு என்ன கேவன் கொடுத்துருக்காங்க? CSA curved surface area is 5500 square meter. ஸோ CSA ஆஃப் இந்த இடத்துல எந்த ஷேப் சொல்லியிருக்காங்க? சிலிண்டர் ஷேப் சொல்லியிருந்தாங்க. CSA ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 5500 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டு ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் அண்ட் ஹைட். ரேடியஸும் ஹைட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டு ஃபைண்ட் எழுதிங்க. டு ஃபைண்ட் வந்து ரேடியஸ் ஹைட். சொல்யூஷன். ஸோ CSA ஆஃப் சிலிண்டர் கொடுத்துருக்காங்களே. ஸோ அப்போ CSA ஆஃப் சிலிண்டர் எழுதிங்க. கிவனில் கொடுத்ததுனால அப்படி CSA ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? 2πRH. CSA ஆஃப் சிலிண்டர் ஆல்ரெடி கிவன் 5500 போட்டாச்சு. ஈக்குவல் டு 2க்கு பதிலாக 2, பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆருக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 5x, ஹெச்சுக்கு பதிலாக 7x. ஸோ இப்போ என்ன ஆகும்? 7 டிவைடில் இருக்குது, இங்கே ஒரு 7 மல்டிபிளில் இருக்குது. ஸோ இந்த 2 7 என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 2 into 22 44ன்னு வந்துடும். 5 அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. 2x மல்டிப்ளை ஆகும்போது நம்மளுக்கு என்ன வரும்? x ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ரிமைனிங் இருக்க நம்பர் எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ மல்டிபிளில் இருக்க 44 into 5 என்ன வரும்? அங்கே போச்சுன்னா டிவைடில் வந்துடும். இப்போ பாருங்கள், 5500 டிவைடட் பை 44 into 5 ஈக்குவல் டு அங்கே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இங்கேயே வச்சிடணும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள் கேன்சல் பண்ண வரும். 5 1s are, இங்கே 5 1s are 5, 5 1s are 5, 2 0 இருக்குது, 2 0 போட்டலாம். ஸோ ரெண்டுத்தையுமே 5 டேபிள் கேன்சல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரிமைனிங் என்னென்ன வேல்யூ ரிமைனிங் இருக்கும் நம்மளுக்கு? இங்கே 1100 டிவைடட் பை 44 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும் இங்கே. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் எதாவது டேபிள் கேன்சல் பண்ணலாம். 11 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 11 4s are 44, மேலே 11 1s are 11, 2 0 போட்டுலாம். இப்போ மறுபடியும் இது ரெண்டுத்தையும் எதில் கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4, 2 5s are 10, 0 இருக்குது, 0 போடலாம். மறுபடியும் 2 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are, 2 2s are 4, 5ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 1 என்ன ஆகிடும்? 10ன்னு ஆகிடும். 10 எப்போ வரும்? 5 times 2 டேபிளில். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஸோ ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும்? ரூட்டுன்னு ஆகிடும். 25க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 5 into 5. ஸோ அப்போ ரூட்டில் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பராக எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ரேடியஸும் ஹைட்டும் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ரேடியஸ் ஹைட் ஃபைன் பண்ணுறதுக்கு என்னது? ரேடியஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? 5x. அப்போ 5 into x என்ன கண்டுபிடிச்சோம்? 5. 5 into 5, அப்போ ஆன்சர் வந்து 25. ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஹைட்ன்றது என்னது நம்மளுக்கு? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7x. ஸோ 7 into 5, 7 5s are 35 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து ரேடியஸ் வந்து 25 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர்.